ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அதிரசம் செய்கிறதுக்கு 3 கப் பச்சரிசியை எடுத்துக்கோங்க. அரிசியை முதல்ல நல்லா 2-3 தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறி இருந்தால் தான் அதிரசமும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின அரிசியை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை இருக்கிற வடிகட்டி, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் வடிகட்டுற ஃபில்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் துணி போட்டு கூட இந்த அரிசியை வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணி நல்லா இறங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு சுத்தமான துணியில் போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா உணர்த்தி எடுத்துக்கணும். அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது. ஆனால் அரிசியில் ஈரமாக இருக்கணும். சுத்தமாக காஞ்சியும் இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வில் பாகுக்கு வச்சிடலாம். இதுக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வெல்லம் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் வெல்லத்துக்கும் அளந்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வெல்லத்தை முதல்ல நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சதுக்கப்புறமா இது கல்லெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு மறுபடியும் இந்த பாத்திரத்துலையே சேர்த்திட்டு இதை பாகு காய்ச்சணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்ம அரிசி அரைச்சிட்டு மாவு பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இதுவும் ஓரளவுக்கு ரெடியாக இருக்கும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசியும் ஆறி இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு இதை கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அரிசியில் ஈரம் இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்காது. தண்ணியெல்லாம் துணியில் இழுத்துட்ருக்கோம். பாருங்கள், நல்லா அரிசி ஈரமாக இருக்குது. அதே சமயம் காஞ்சியும் போகலை. அரிசி காஞ்சிடுச்சுன்னா நம்ம மாவு அரைச்சிட்டு ஜலிச்சு நம்ம பண்ணுறதுக்குள்ளே அதில் சுத்தமாக காஞ்சி போயிடும். அந்த மாதிரி காஞ்சிடுச்சுன்னா அதிரசம் சுடும்போது உங்களுக்கு உடஞ்சிடும். அதுக்காக தான். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 2-3 பேட்சாக கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னா நல்லா அரையாது. இப்போது இதனோட 2 ஏலக்காவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கும் சேர்த்திக்கோங்க. சுக்கு ஆப்ஷனல் தான். நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் சுக்கு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் இது எவ்வளோ நேரம் தான் நைஸாக அரைச்சாலும் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால கண்டிப்பாக இதில் சின்ன சின்னதாக அரிசி குருணைகள் இருக்கும். நம்ம மிஷினில் அரைக்கிற மாதிரி இருக்காது. அதனால் இதை இந்த மாதிரி ஜலிச்சுக்கணும். நம்ம மாவு ஜலிக்கிற ஜல்லடை இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜலிச்சதும் பார்த்திங்கன்னா இதில் கடைசியாக கொஞ்சம் அரிசி குருணைகள் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அடுத்த பேட்ச் அரிசி அரைக்கும் போது அதில் சேர்த்திட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அரிசி குருணைகள் வீணாகாது. இதே மாதிரி எல்லா பேட்சையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், மாவு இப்போ ரெடியாக ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்ச இந்த அரிசி மாவை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாகு காய்ச்சிட்டு அதில் ஊற்றும் போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெள்ளை பாகில் அரிசி மாவை கலந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் அரிசி மாவில் வெள்ளைப்பாகை கலந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது மாவு உங்களுக்கு பதம் நல்லா இலகி போகாமல் தேவையான டைமில் நிறுத்திக்கலாம். அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகும் நல்லா கொதித்து நல்லா நுரைச்சி வந்திருக்கு. பாகு இந்த மாதிரி நுரைச்சி வருதுனாலே உங்களுக்கு அந்த கரெக்டான பதம் ரெடி ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நுரைச்சி வர டைமில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக இந்த பாகு இந்த மாதிரி விட்டுட்டு கையை வச்சு கொஞ்சமாக அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாகு உருட்டிட்டு கையில் நிற்கணும். அதே சமயம் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இதுதான் கரெக்டான பதம். அதே மாதிரி இது நல்லா ஹார்டாகவும் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த டைமில் இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாகில் அரிசி மாவு சேர்த்தி மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உடனே சுடணுன்னா சுட முடியாது.
அதை வந்து 1 அல்லது 2 மணி நேரம் கழித்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சுட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து இறுகி இருக்கும், சுடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் இந்த மாவை எடுத்து சுட்டுக்கலாம். அது வந்து இன்னும் நல்லா பளபளன்னு அதிரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உடனடியாக அதிரசம் சுடணுன்னா இந்த மாதிரி அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாக கலந்து உங்களுக்கு தேவையான பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வெள்ளைப்பாக சேர்த்திட்டு மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. அதிரசம் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கணும். அதே சமயம் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஹார்டாக இருந்ததுன்னா தட்டை வராது. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தனாலும் தட்டிட்டு உங்களுக்கு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு வராது. ரொம்ப வந்து இலக்கமாக இருக்கும். இப்போது இது தட்டுறதுக்கு இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து சின்னதாக உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு இது தட்டுறதுக்கு ஒரு வாழை இலையோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக்கோ கூட வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவினா தான் உங்களுக்கு அந்த தட்டினதுக்கப்புறமா அந்த அதிரசம் மாவு வந்து எடுக்கிறதுக்கு வரும். இல்லைனா ஒட்டிக்கும், உங்களுக்கு வந்து ஒழுங்காக எடுக்க வராது. இப்போது உருண்டை பிடிச்ச இந்த மாவை வந்து கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கோங்க. ரொம்ப வந்து மெலிசாகவும் தட்டக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அதிரசத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இப்போது இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி இருந்தால் தான் அதிரசம் வந்து வெந்துட்டு கொஞ்சம் உப்பியும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் வந்து இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாயை சூடு பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்திக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஒரு அதிரசமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அதிரசம் போட்டதும் லேசாக இந்த மாதிரி சைடில் எண்ணெயை வந்து தள்ளி விட்டிங்கன்னா அதிரசம் வந்து நல்லா உப்பி வரும். உப்பி வந்ததும் அடுத்த பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததும் இதை வந்து எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதிரசம் வந்து வெந்துடுச்சு. இதை வந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இன்னொரு கரண்டியை வச்சு லேசாக இந்த மாதிரி அழுத்திட்டு எண்ணெயை வந்து எடுக்கணும். இதை அழுத்தும் போது கொஞ்சம் லேசாகவே அழுத்துங்க. ரொம்ப அழுத்தி எண்ணெய் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாலும் அதிரசம் வந்து ஹார்டாகிடும். அதே சமயம் அதிரசம் சூடாக இருக்கிறதுனால உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அழுத்தும் போது உள்ளே இருக்கிற அந்த மாவு வந்து கரண்டி வழியாக லேசாக வெளியில் வந்து அழுத்திட்டு வரும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான நம்ம பாரம்பரிய முறைப்படி அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான இந்த அதிரசம் வந்து பாருங்கள், நான் இப்போ புட்டு காமிக்கிறேன். உள்ளரையும் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. சூப்பரான இந்த அதிரசம் வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்தீங்க. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அதிரசம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.